أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما ضرب ابن مريم مثلا إذا قومك منه يصدون وقالوا آلهتنا خير أم هو ما ضربوه لك إلا جدلا بل هم قوم خصمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 56 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு உவமையாக உங்களுடைய சமூக மக்களிடத்தில் நபியே எடுத்து காட்டப்பட்ட போது குறைஷி மக்கள் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட்டார்கள் என்ற இந்த செய்தியை துவங்கியதற்கான முதல் விளக்கத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உவமையாக சமூக மக்களிடத்தில் எடுத்து காட்டிய போது அந்த மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களிடத்தில் நீங்கள் எந்த இணை துணை தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிலைகளும் நாளை மறுமை நாளையில் நரகத்தின் எரிகொல்லி கட்டைகளாவீர்கள் என்று சொல்லும்போது, அப்படியென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நரகத்தின் நெருப்பில் எரிவார்களா? யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமை நாளையில் நரகத்தில் எரிவார்களா? நாங்கள் வானவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோமே, வானவர்கள் நாளை மறுமை நாளையில் நரகத்தில் எரிவார்களா என்று வாதம் செய்து விதண்டாவாதம் செய்யக்கூடிய அப்துல்லா இப்னு அஸ்-சபுரா என்பவனுடைய இந்த சொல் லாஜிக்காக குறைஷி மக்களுக்கு மிகவும் வலுவானதாக தெரிந்தபோது இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் குதூகல பெருமை அடைந்து சந்தோஷப்பட்டார்கள். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதத்தில் தோற்று போய் விட்டார்கள், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் சூரத்துல் அம்பியாவினுடைய அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா அதற்கு பதிலடி கொடுத்தான். இங்கு இன்னக்கும் வமா தஅபுதூன, நீங்கள் வணங்கக்கூடிய இணை துணை தெய்வங்களில் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வானவர்களோ ஒருபோதும் வரமாட்டார்கள். நீங்கள் யாரை லாத் உஸ்ஸா மனாத் என்று சிலை வடித்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம்தான் அதில் வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் அதற்கு பதிலடி கொடுத்ததற்கு பின்னால் அவைகள் புரிந்தது. அதே போன்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில், எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்குகிறார்களோ அதே போன்று முஹம்மது நினைக்கிறார் நாம் அவர்களை வணங்க வேண்டும் என்று குறைஷி மக்கள் கூறிக்கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறதோ இதே போன்று முஹம்மதாகிய என்னை நீங்களும் வணங்குங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் நம்மிடத்திலே கூறுகிறார், அதுதான் அவருடைய இலக்கு என்று குறைஷி மக்கள் கூறிக்கொண்டார்கள். இதுதான் அவர்களுடைய தவறான விளக்கம் என்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொதுவான விளக்கமாவது, இவர்கள் வணங்குவதெல்லாம் ஷைத்தானை, அல்லாஹை விடுத்துவிட்டு எந்த சிலைகளை இவர்கள் வணங்குகிறார்களோ ஷைத்தான்களை இவர்கள் வணங்குகிறார்கள். ஷைத்தான் தான் அல்லாஹுக்கு மாற்றமாக சிலைகளை வணங்கும்படி இவர்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தான் எந்தெந்த சிலைகளை இவர்களுக்கு வழிமொழிந்தானோ அந்த சிலைகளும் ஷைத்தான்களோடு இவர்களும் நாளை மறுமை நாளையில் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அடுத்தடுத்த வசனங்களில் வரக்கூடிய அடுத்த விஷயம், வகாலு, அந்த குறைஷி மக்கள் கூறினார்கள், ஆலிஹத்துனா கைருன் அம் ஹூ, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா அல்லது எங்களுடைய கடவுள்கள் சிறந்ததா? ஏனென்றால் இதுதான் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறிய அந்த வார்த்தை. முஹம்மது நபியை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் அதற்கு ஆசைப்படுகிறார்.
ஆனால் எங்களுடைய லாத்து மனாத் உஸ்ஸா என்ற இந்த சிலைகள் முஹம்மது நபியை விட சிறந்தவை என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள். இதைத்தான் அவர்கள் தெய்வங்கள் சிறந்தவையா அல்லது இவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள். இந்த இடத்தில் குர்ஆனுடைய இப்போது இருக்கக்கூடிய குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், வகாலு ஆலிஹத்துனா ஹைருன் அம்ஹு என்று இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிராத்தின்படி அம்ஹு என்று ஓதக்கூடிய இடத்தில் அம்ஹாதா என்று மோதியிருக்கிறார்கள். இதை இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் உறுதி செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் பொருள், எங்கள் தெய்வங்கள் சிறந்தவையா அல்லது முஹம்மது ஆகிய இவர் சிறந்தவரா என்று பொருள்படும் என்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், மா லரபூஹு லக இல்லா ஜதலா பல்ஹும் கௌமுன் ஹஸிமூன். இவர்கள் இவ்வாறு பேசுவதெல்லாம் தர்க்கம் செய்வதற்காகத்தான் பேசினார்களே தவிர உண்மையில் அவர்கள் பேசக்கூடிய அந்த தர்க்கம் வாதத்திற்கு பேசியிருக்கிறார்களே தவிர உண்மை இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மோடு பேசுவதை நாம் பார்ப்போம். வீம்புக்காக எதுவும் பேசாதீங்க சும்மா, ஆனால் இதெல்லாம் யதார்த்தத்துக்கு ஒத்து இல்லை, லாஜிக் இல்லை என்று சொல்வதை போன்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அவர்களுக்கு புரிய வைக்கின்றான். தர்க்க ரீதியாக இவர்கள் பேசியிருக்கிறார்களே தவிர இந்த தர்க்கத்தில் உண்மை இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும். இலக்கண ரீதியில் சென்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அம்பியாவிலிருந்து எடுத்து காட்டிய அந்த வசனம், இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம். இன்னக்கும் நிச்சயமாக நீங்களும், வமா தஅபுதூன மின் தூனில்லா, வமா தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விடுத்துவிட்டு நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அவைகளும். இந்த வமா என்பது எதை என்பதை குறிக்கும், யாரை என்பதை குறிக்காது. வமா தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அவைகளும் என்று இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தில் நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வானவர்களோ வரமாட்டார்கள் என்ற இலக்கணத்தை குறைஷி மக்கள் மிக தெளிவாகவே விளங்கி வைத்திருந்தார்கள். ஒருவேளை இதற்குள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும் என்றால் வாக்கியம் இப்படி அமையப்பெற வேண்டும், இன்னக்கும் வமன் தஅபுதூன மின் தூனில்லா என்று வர வேண்டும். நிச்சயமாக நீங்களும் நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களும் என்று வந்தால் அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் எல்லாம் அந்த ஆயத்திற்குள் வருவார்கள். ஆனால் இங்கு வமன் தஅபுதூன என்று இல்லை, வமா தஅபுதூன என்று இருக்கின்றது. இதில் கண்டிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டார்கள் என்று குறைஷி மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தும் இலக்கணத்தை அவர்கள் இந்த இடத்தில் விளங்கி இருந்தும் இவர்கள் வேண்டும் என்றே வாதம் செய்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து இவர்கள் தர்க்க ரீதியாக பேசுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக சுருக்கமாக இந்த இடத்தில் பேசுகின்றான். மா லரபூஹு லக இல்லா ஜதலா. இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த இடத்தில் ஓமையாக கொண்டு வருவது தர்க்க ரீதியாகத்தானே தவிர உண்மையில் யதார்த்த ரீதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆயத்திற்குள் வரமாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். பல்ஹும் கௌமுன் ஹஸிமூன். நிச்சயமாக இவர்கள் தர்க்கம் செய்யும் சமூகமாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த ஒரு சமூகமும் தர்க்கம் செய்யும் குணம் கொடுக்கப்பட்ட நிலையில் தான் இருந்து வந்த நல்வழி சிறந்தது என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நல்வழியில் இருந்து பிறந்து செல்கின்றார்கள், வழி தவறி செல்கிறார்கள். அதாவது எதற்கெடுத்தாலும் தர்க்கம், எதற்கெடுத்தாலும் வாதம், எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம், எதற்கெடுத்தாலும் விவாதம், இது போன்ற தர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய சமூகம்தான் நேர் வழியில் இருந்து பிறந்து செல்கிறார்கள், வழி தவறி சென்று விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் இதை சொல்லி முடித்துவிட்டு பின்பு இந்த ஆயத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். வகாலு ஆலிஹத்துனா ഖൈറുൻ அம்ஹு மா லரபூஹு லக இல்லா ஜதலா பல்ஹும் கௌமுன் ஹஸிமூன். உண்மையில் இதுவரை நமக்கு விவரம் தெரிந்து எத்தனை வாதங்களை நாம் கண்டிருப்போம்,
எந்த வாதம் எந்த விவாதமாவது யாரேனும் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான், நாங்கள் தோற்றுவிட்டோம், நாங்கள் அசத்தியத்தில் இருக்கிறோம் என்று யாராவது அதை மாறி இருக்கிறார்களா? வாதங்களில் மாற மாட்டார்கள். பொதுவாகவே நீங்கள் பார்க்கலாம், வாதங்கள் விவாதங்கள் நடந்து முடியும் போது தங்களுடைய வாதங்கள் விவாதங்கள் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு மெயினான பாயிண்ட் இல்லை என்று தெரிந்தும் அதை கொண்டு வந்து வாதங்களில் விவாதங்களில் வைத்து தங்களுடைய வாதங்கள் மேலோங்க வேண்டும் என்று பேசக்கூடிய அடிப்படை தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் அல்ல, இந்த ஆயத்தில் அவர்கள் வரமாட்டார்கள் என்று தெரிந்தும் குறைஷி மக்கள் அவர்களை கொண்டு வந்து இன்னக்கும் வமா தஅபுதூன என்ற வாக்கியத்தில் கொண்டு வந்து சேர்த்து பேசியதை அல்லாஹு தஆலா சாடி பேசுகின்றான். வாதம் விவாதங்கள் எல்லாம் தர்க்கத்திற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்று இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்தில் எச்சரிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலும் முஸ்னத் அஹ்மதிலும் ஜாமிஉ திர்மிதியில் 3176வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். இதே போன்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுன் நபவிக்குள் நுழைந்தார்கள். சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். 2 சாராராக அவர்கள் பிரிந்திருந்தார்கள். இந்த ஆயத்திற்கு இதுதான் சரி இதுதான் சரி என்று இரு குழுக்களும் பேச்சுவார்த்தையில் சர்ச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்ததும் கடுமையாக கோபமானார்கள், முகம் சிவந்து போனார்கள். அவர்களுடைய முகத்தில் காரத்தை தூவியதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து போனது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்கள் வாதம் விவாதம் செய்துதான் அல்லாஹ்வினுடைய அதாபுகளை அவர்கள் தங்கள் மீது கொண்டு வந்து விட்டார்கள், தயவு செய்து இதிலிருந்து நீங்கி விடுங்கள், விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தவர்களாக அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றார்கள் என்ற இந்த செய்தியை தஃப்சீர் தபரியினுடைய ஹதீஸிலே நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 3 வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றான், இன் ஹுவ இல்லா அபுதுன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய அடியார். அன் அம்னா அலைஹி, யாரை பார்த்து நீங்கள் நரகவாதி என்று பேசுகிறீர்கள்? உஸைர் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், வானவர்கள், இவர்களை பார்த்து நீங்கள் நரகவாதி என்று பேசுவதற்கு எப்படி முதலில் உங்களுக்கு நெஞ்செழுத்தம் இருக்கும்? இப்ப அல்லாஹு தஆலா அதை உடைக்கிறான். அன் அம்னா அலைஹி, அவரின் மீது நம்முடைய நிஅமத் நாம் செய்திருக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது, வானவர்களின் மீது, இவர்களின் மீது நாம் நம்முடைய நிஅமத்தை செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவர்கள் சொர்க்கத்தினுடைய உயர் ரகத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சுப செய்தியோடு ஆரம்பித்து அடுத்தடுத்த விஷயங்களை பேசுகின்றான். அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ